ஃபேம்ஸ், நான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ தள்ளி நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போதான் ஃப்ரீயாகவே நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து வெல்கம் டு அவர் சேனல். யாரும் நம்மளை என்ன மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். சரிங்களா, ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவிலோட வீடியோலாம் இந்த vlog பார்க்க போறீங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேம் vlog. நம்ம கூட யார் யார் வர போறாங்கன்னா இந்த 2 குட்டீஸ், அப்புறம் வந்து பாட்டி வர போறாங்க. பாட்டி வந்து மாமா வந்து கார் எடுக்க போயிருக்காங்க. இங்க வந்து செம ஃபன்னா இருக்கும். வீடியோ பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வந்து எங்க அக்கா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஸோ அவளும் வருவா. ஸோ செம ஃபன்னா இருக்க போறது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். வாங்க கிளம்பலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த சீப்பு மட்டும் என் முன்னாடி இருக்குன்னா அப்பப்போ நம்ம தலையை கோப் பண்ணிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து லஞ்ச் வந்து நம்ம வெளியே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த வந்து நம்ம அப்படியே போக வேண்டியதான். ஸோ உங்களுக்கு ஒரு கீச்சுன்னு ஒரு நாய்ஸ் கேட்கும். அது என்ன நாய்ஸ்னா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லவ் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதோட கதை வந்து செம்ம பெருசு. இது வந்து தனி வீடியோவாக நான் ஒரு நாள் வந்து இந்த கதையை சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்போ வந்து 4 லவ் பேர்ட்ஸ். இது ஒரு ஃபேமிலி. இது பேர் என்னது இவ சொல்லுவா. இது பேர் என்னம்மா? எல்லாருக்கிற பேரும் கிரீன் கலர் பேர் என்ன? அந்த கிரீன் கலர் பேர் என்ன? கிரீனியா? இல்ல, கிரீன் கலர் பேர் என்ன? ஒழுங்கா சொல்லு. மாரட்டியா? போண்டா. ஸோ கிரீன் கலர் பேர் வந்து போண்டாவாமா. அப்புறம் இந்த எல்லோ கலரு மம்மி எல்லோ வந்து மொட்டச்சி. மம்மி எல்லோ வந்து மொட்டச்சியாமா பேர் வச்சிருக்காங்க பேர். அப்புறம் இது வந்து பப்ளு. இது இந்த எல்லாம் வந்து சிக்கு. பப்ளு, சிக்கு, போண்டா, மொட்டச்சி. பப்ளு சிக்கு குட்டி, போண்டா வந்துட்டு மேலு, மொட்டச்சி வந்துட்டு ஃபீமேல். இந்த பேர் வந்து நாங்க வைக்கல, தோ இந்த மேடம் தான் வச்சாங்க. ஓடுறாங்க. இந்த மேடம் வச்சு இந்த மேடம் மறந்துட்டாங்க. ஸோ இந்த பேர் கூப்பிட்டு ஸ்கூல்னால ஸோ நிறைய வந்து ஸ்டடீஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இதை எங்களால் பார்க்க முடியல. ஸோ அது பாட்டுக்கு இருக்கு ஜாலியாக. அது பாட்டு சாப்பிடுது, தூங்குது, அதோட லைஃப் அது பார்த்துட்டு இருக்கு. ஸோ சரி வாங்க. இப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன். இதோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. இதுல வந்து ஒரு அட்வென்ச்சர் எல்லாமே நடந்திருக்கு இந்த 4 பறவைக்கும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா அப்லோட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க எல்லாரும் போகலாம் வாங்க. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், இப்போ வந்து நம்ம ஆன் தி வே டு த டெம்பிள். நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் உக்கடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தால் நம்ம வீடு இருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ உக்கடத்தில் வந்து புது பாலம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 days தான் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பாலத்தில் மேலே ஏறி இப்போ அந்த பாலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஸோ இன்னும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மார்ட் சிட்டி பக்கத்தில் வந்து அந்த சைடு தான் போயிட்டே இருக்கு. அந்த சைடு தான் அது ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டி அந்த சைடு ஃபுல்லாகவே. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கோம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் மீன் மார்க்கெட். உங்களுக்கு தெரியல? சரி ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். சரி அந்த பாலம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபேமிலிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பாலம் தான். அப்படியே போகிறோம் நமக்கு. அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயிலாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து மழை பெய்யலை. அதெல்லாமே பாலம் தான். ஸோ இந்த சைடு இங்கிருந்து தான் பாலம் ஸ்டார்ட்டு. நம்ம இப்போ போக போகிறோம். நான் வந்து இன்னும் வரல. ஸோ இப்போ தான் வரோம்.
பார்த்துட்டு போகலாம். நான் வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், இந்த பாலம் வந்து நல்லா சுற்றுற மாதிரி. ஆனால் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். இப்படி போய் அப்படி திரும்பி அந்த சைடு அங்கே வெளியே தெரியுமா, அப்படி போய் வருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஸ் நிற்குது. இது வந்து உக்கட பஸ் ஸ்டாண்டு. இந்த பாலம் வந்து கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமா? 3 வருஷமா? காலேஜை முடிச்சிட்டாங்க. 3 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு, ஒரே பொல்யூஷன், அந்த மாதிரி தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே நீட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கிளைமேட் பாருங்க, தெரியுதா? அந்த மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு பாருங்க. வியூவே இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அங்க கீழே டிராஃபிக்ல போயிட்டு வர்றதுக்கு வந்து இது எவ்வளவோ பெட்டர். நான் எப்படி வேணா மாத்துவீங்க, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்க வந்து இப்போ வந்து நம்ம போகணும்னு நினைப்போம், அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது. ஸோ ஒரு டைம் பட்டாச்சு. நீங்க வந்து மைசூர் வீடியோ பார்த்துருந்தா வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கோவிலுக்கு போகலான்னு முடிவெடுத்தோம், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கோவிலுக்கு போக முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு இடத்துக்கு, சூப்பரான இடத்துக்கு போய் அங்கே போய் வீடியோ எடுக்க வேண்டியதான், ஃபன் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். சரி, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே பாலம் முடிஞ்சு இறங்கியாச்சு. இதெல்லாம் டிராஃபிக் தான். இன்னும் அப்படியே ஊறி போகும். இந்த இடத்தெல்லாம் முடிச்சுக்கலாம். சின்ன கொஞ்சம் இடம் அப்படியே நீட்டானதுக்கப்புறம் காட்டுறேன். டாட்டா. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ வந்து பப் சாப்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் பசி இருக்கிறதுனால வந்து இங்க பப்ஸ் இங்க கடை பின்னாடி தான் இருக்கு. ஸோ வந்து இப்போ பப்ஸ் வாங்கிட்டு, ஒரு பப்ஸ் 10 ரூபான்னு சொன்னாங்க. நாங்க வந்து அங்க இருக்கிற சிக்கனு வெஜ்ஜு அப்புறம் வந்து பன்னீர், அப்புறம் நார்மல் பப்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து பன்னீர் காளான் பப்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ஒன்று 10 ரூபான்னு சொன்னாங்க. இதுல 3 அதுல 4 வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்பதான் பாட்டி சொல்றாங்க காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், காஃபி பிரேக்ல அப்ப வந்து சாப்பிட்டு இருக்கலாம், இப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். செம்ம டேஸ்டா இருக்கு பப்ஸ். ஸோ இப்படி எல்லாருமே அங்க பாருங்க, சங்கமித்ரா வந்து இன்னும் அப்படியே செம்மையா ரசிச்சு நல்லா சாப்பிட்டு எல்லாருமே அப்படியே வாய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே கிளம்பிடலாம். ஓகேவா? கண்டிப்பா வர்த்துதான். 10 ருபீஸ்க்கு வந்து வர்த்துதான். உள்ள வந்து காளான பன்னீர் எல்லாமே இருக்கு. ஆனா டேஸ்டும் சூப்பரா தான் இருக்கு. அவ்வளோ குவான்டிட்டியாலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இது என்னன்னா, கையில நம்ம சேனலுக்காக நம்ம வந்து மைக் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மைக்ல தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக கேட்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் அப்படியே போயிடலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். பை ஃபேம்ஸ். A few minutes later. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ வந்து காஃபி குடிக்க ஒரு பிளேஸ் நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இது பாருங்க, மேலே மரத்தில் பார்த்தீங்கன்னா மயில் இருக்கு. தெரியுதுன்னு பாருங்க. இப்போதான் நாங்களே பார்த்தோம், ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதில் தான் பார்த்தோம். ஆனால் வந்து இங்கே செம்ம வெயிலில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து மரத்தில் உட்காந்துருக்கு. நாங்கள் எங்களுக்கே ஷாக்கு. ஃபேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மயிலை பார்த்துட்டு இங்கே எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கோம்னா, நமக்கு வந்து ஒரு காஃபி பிரேக்குக்காக தான் நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அங்கே ஸ்டார்டிங்கில் பப் சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து நம்ம காஃபி குடிக்கிறதுக்காக ஸோ நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த பிளேஸே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பக்கத்தில் ஒரு கோவில். இது வந்து ஒரு அம்மன் கோவில். இது கோவில் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. ஸோ மரத்துக்கு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் புல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
நேச்சரால கவர் பண்ண பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு, வர வழி எல்லாமே விவசாயம் தான். ஸோ அங்கெல்லாம் பாருங்களேன், தென்னை மரம் தோப்பு அந்த மாதிரி நிறையா செடி வந்து விதைச்சிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல், இந்த சைடு அந்த சைடில் ஃபுல்லாமே இந்த புல் அந்த மாதிரி சோளமா சோளம் புல் அப்புறம் தென்னை மரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம வந்து காஃபி குடிக்க போகிறோம். ஸோ வாங்க காஃபி குடிக்கலாம். ஸோ இப்போ வந்து காஃபி எடுக்கலாமா? இவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. நம்ம கூட வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னமோ விளையாண்டுருக்குங்க. சரி அது பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ நேச்சரான இடத்துல வந்து இங்கே வந்து ரொம்ப சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்கரேட் பண்ணி இந்த சாமிக்கு விசேஷம்லாம் பண்ணி ஓவராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடே அவ்வளோவா பார்க்க முடியாது. இந்த ஏரியாவிலலாம் அங்கங்கே தான் வீடு இருக்குது. ஸோ அங்கே அப்படி இருக்கும் போதே ஒரு கோவில் வச்சு அப்புறம் வந்து சாமிக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நெக்லஸ்லாம் போட்டு அழகாக இருக்குது. சாமி பூவெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கு எல்லாம் வச்சுட்டு நாக மாரியம்மன் திருக்கோவில், ஓகேவா? இந்த கோவிலோட பேரு. நம்ம இப்போ காஃபி குடிக்கலாம் வாங்க. காஃபி இந்த பிளாஸ்க் தான் எங்களுக்கு வந்து காஃபி பிளாஸ்க். இதை விட பெருசு இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மினால இந்த பிளாஸ்கே போதும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே பாருங்க மயில் அழகா இருக்கு. இன்னும் அங்கேயே தான் உட்காந்துருக்கு. பாய் சொல்லு மயில். கீழே வருமா? கீழே வேண்டாம், அது அங்கேயே இருக்கு. அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? கீழே வந்தால் பக்கத்தில் பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம இப்போ காஃபி குடிக்கலாம். பை பை. வந்து நம்ம வந்து காஃபி எல்லாம் இப்போ குடிச்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்போ கோவிலுக்கு போகலாம். அப்படியே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம், நல்லா இருக்கே. அந்த மயில் வேற அப்படி இருந்து கட்டிட்டே இருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சமா சாப்பாடு வச்சுட்டு போகலான்னு ஒரு ஐடியால இருக்கும். ஏன்னா பாத்தீங்களா அது வந்து ஆல்ரெடி பாத்துருச்சு நம்மள வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரமா அது கத்திட்டே இருந்துச்சு. சோ அதனால வந்து மயிலுக்கு வந்து கொஞ்சோண்டு பிளேட்ல வந்து சாப்பாடு வச்சுட்டு நம்ம அப்படியே நம்மளோட கோவிலோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ வாங்க ஃபேமிலிஸ் அப்படியே போயிடலாம். அங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து சாத்து வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. இன்சைட் தள்ளு, குழந்தை காமிக்கலாம். பாத்தீங்களா? ஹாய் காமி. ஹாய். இப்ப எல்லாருமே காஃபி குடிச்சாச்சு. மேடம் வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க போல இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா அப்பவே படுத்து தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணதுல அவங்க வந்து அப்படியே தூங்கியாச்சு அம்மா பாட்டி மடியில. சோ இன்னும் வந்தீங்கன்னா அப்படியே போலாம். சரி, எப்படி பயங்கர வெயிலா இருக்கு. எந்த கிளைமேட்ல ஊர் சுத்த கூட்டாறீங்க? வெள்ளிக்கிழமை முடி மழை பெஞ்சிட்டு இருந்தது தெரியுமா? என்னது? வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதே நாம என்ன பண்ண முடியும்? நம்ம நேரம் அது அப்படி இருக்கு. வெளியே போனா மட்டும் வெயில் அடிக்குது. நல்லா ஓகே, எல்லாம் சங்கமித்திரம் அழக வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். சோ பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம போலாம். சோ டாடா பாய். சோ ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவில் கிட்ட வந்தாச்சு. சோ இந்த கோவில் பேர் வந்து முத்துமலை முருகன் கோவில், ஓகேவா? முத்துமலை. சோ இந்த கோவில் பேர் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். அந்த கோவில் வந்து போறதுக்கு வந்து அது ஒரு மலை, ஓகேவா? அந்த கோவில் வந்து மலை மாதிரிதான் இருக்கும். சோ அந்த மலை ஏறிதான் சோ கார்லயே போயிடலாம். ஃபுல்லா ரோடு தான், இதே மாதிரிதான் இருக்கும். சோ இதுதான் இதே மாதிரி ஒரே ரோடு தான். இங்க இருந்து அப்படியே அப்படியே மேடா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுதுல்ல. சோ செம மேடா இருக்கும். இப்படியே போனோம்னா கோவில ரீச் பண்ணிடலாம். ஒரு குட்டி மலை, ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடலாம். சோ கீழே பாருங்க, கீழே எல்லாம் வியூ சூப்பரா இருக்கும். சோ பாருங்க, அது அங்க ஒரு மேடு மாதிரி தெரியுது இல்லையா? சோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். பாருங்க, இது மட்டும் கொஞ்ச தூரம் இங்கேயே முன்னாடியே உங்களுக்கு கோவில் தெரியும். சோ அந்த மாதிரிதான் இருக்கும்.
சோ நம்ம கோவில் ரீச் பண்ணிட்டோம். சோ இந்த கோவிலை வந்து வர்றதுக்கு வந்து நம்ம லேட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபுல்லா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து சரியா அந்த டைமுக்கு வர முடியல. இதுதான் கோவில், ஓகேவா? அவ்வளவுதான் சொன்னேன்ல, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அது கூட வந்தாச்சு. நம்ம இப்ப அப்படியே போலாம். இந்த கோவில் வந்து நம்ம அடிக்கடி வர்ற கோவில். ஏன்னா வந்து இந்த பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவோம். தெரியுதா, முருகர் கோவில். கீழே வந்து ஒரே ஒரு கடை மட்டும் இருக்கும், அது பூஜை கடை. கீழே பாத்தீங்கன்னா வியூ சூப்பரா இருக்கும் கீழே இருந்து பார்த்தா. ஸோ அவங்களும் வந்து வந்திருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டு அவங்க கதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படி போலாம். பாருங்க வானம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம மேகமூட்டமா இருக்கு. அப்பப்போ வந்து இந்த கிளவுட் எல்லாம் வந்து சன்னை மறைக்குது. ஸோ அப்பப்போ வந்து நிழல் வருது. சில டைம் வந்து ஓவர் வெயிலா இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இப்போ மாறிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே போலாம் வாங்க கோவிலுக்குள்ள. எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம அப்படியே போலாம். அவங்க வரட்டும். மல்லமா நம்ம வர்ற வழியில பாத்தீங்கன்னா இந்த கீழே நம்ம எப்படின்னா நம்ம ரோட்ல போறோம்ல, ரோட்டு கீழே எல்லாம் கார்ல கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் இறந்துருந்துச்சுங்க. இப்படிதான் அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இப்படி விழுந்து கிடைக்குதுன்னு கேட்டா பொல்யூஷன் சொல்லி அக்கா சொன்னாங்க. ஸோ வந்து அப்ப பாருங்க நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அவ்வளோ பட்டாம்பூச்சிங்க. நம்ம வந்து நான்லாம் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி பட்டாம்பூச்சி கீழே இருந்து கிடக்குறத. ஆனா செம பெரிய பெரிய பட்டர்ஃப்ளை தான் எல்லாமே. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ஏன்னா நான் ஒரு பட்டர்ஃப்ளை லவர். இந்த மேடம் வந்து கொஞ்சம் அழுதுட்டு இப்பதான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆயிருக்காங்க. எதுக்கு அழுதிங்க? என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இவ பேசவே மாட்டேங்கிறா, இப்பெல்லாம் வாயே திறக்க மாட்டேங்கிறா, ஏன்னு தெரியல. ஸோ வந்து அவ எதுக்கு அழுதானா, போன் கொடுக்கலையாமா அவங்க அண்ணா வந்து இவளுக்கு போன் கொடுக்கலதால. சரி அப்படியே நம்ம போலாம் வாங்க. இதுதான் கோவில். கால் சுடுன்னு நினைக்கிறேன். இந்த கீழே இந்த பெயிண்ட் போட்டு விட்டதுனால கால் அவ்வளவா சுடல. ஸோ அந்த இடம்லாம் போனோம்னா செம்மையா கொதிக்கும், காலே வைக்க முடியாது. பாருங்க தண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க கால் சுடுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகருக்கு கும்பிட போட்டு அப்படி போலாம். பாருங்க விநாயகர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்கு, தெரியுதா? இப்ப வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த கோவிலுக்குள்ள போக வேண்டியதான். வந்துட்டாங்க. இதுதான் கோவில். செம அமைதியான பிளேஸ், கூட்டமே இருக்காது அவ்வளோக்கா அங்க. ஆனா வந்து இந்த கோவில் விசேஷம் எல்லாம் வந்தா செம கூட்டமா இருக்கும். இந்த கோவில் வந்து இப்பதான் வந்து இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்குல்ல, ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு, சூப்பர் பெயிண்டிங். ஸோ இதுதான் அந்த மலை. ஸோ அதே மாதிரி அந்த கோவில் பாருங்க அப்படியே தெரியுதுல்ல மேல. ஸோ இதே மலைதான் மேல வந்து இதே மாதிரி கோவில் இதேதான். ஓகே உள்ள போலாமா? அதே சைடு அந்த மாதிரிதான், அப்படி வரும்போது காமிக்கிறேன். ஸோ இதான் கோவில். நான் உள்ள கேமரா எடுத்துட்டு போகல, இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். கும்பிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்.
இதுதான் சாமி. ஃபார்ம்ஸ் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் கோவில். ஸோ உள்ள நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்ல, அதுதான் கோவில். ஸோ எங்கள் கேமரா இருக்க அலோட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கோவிலே நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். நம்ம இங்கே வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில், ஓகேவா? வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஆனால் வந்து அதுவே உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கூலாக இருக்குது. எனக்கு அதிசயம், என்னன்னா அது இவ்வளோ கூலாக இருக்கேன்னு பார்த்துட்டு அந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கம்பியெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த கம்பியெல்லாம் அவ்வளோ குளுன்னு இருக்குது. ஸோ அது உள்ளே ஏசி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே ஃபுல்லாக அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த பின்னாடி சுற்றுற இடம். நம்ம அப்படி போயிட்டு எப்படி வரலாம், ஓகேவா? ஹாய் ஃபேம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவில் பின்னாடி சைடு. ஸோ இங்கே பாருங்களேன் இவ்வளோ உட்கார பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த உட்கார பிளேஸ் இவ்வளோ இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவிலில் கூட்டமும் இருக்கும். அந்த முருகருக்கு உகந்த நாளான சில கிழமைகள், நாள்கள், மாசமெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்லலாம் இந்த கோவில் செம ஃபேமஸான கோவில் தான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே இருக்கிற சுற்றில கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வருவாங்க. ஸோ ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து சஷ்டிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாரியில் வந்து ஒரு 4-5 கிராமம், சரிங்களா, ஒரே ஒரு 4-10 லாரி கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இந்த கோவிலுக்கு. ஸோ கடைசி வரைக்கும் எங்களால் சாமி மட்டும் பார்க்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும். அதனாலதான் இது உட்காரக்கு வந்து இவ்வளோ பிளேஸ் போட்டு வச்சிருக்காங்க. செம ஃபேமஸான கோவில் தான். இந்த கோவிலோட பேரு பார்த்தீங்கன்னா முத்துமலைன்னு சொல்லி நீங்க கூகுள்ல வந்து மேப் போட்டாலே இது வந்து கூகுளில் வந்து மேப்பில் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஸோ யாராவது வரக்கு டைம் இருக்கோ கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பரான கோவில். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம். ஸோ வந்து அங்கங்கே வந்து இது வந்து இந்த கோவில் வந்து பொள்ளாச்சி சைடில் தான் இருக்குது. தென்னை மரத்தையே காண, தேங்காய் விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தென்னை மரம் இருக்குது. இப்போ வந்து தேங்காய் விலை ஏன் ஜாஸ்தினா, இந்த தென்னை மரம் ஏறி மேலே பறிக்கிறதுக்கு வந்து அந்த காசு வாங்குறாங்க. மற்றபடி தேங்காய்லாம் ஓவரா நல்லா காய்க்குது. ஸோ இதே இடத்துல வந்து நாங்கள் வந்து சின்ன பசங்களா இருக்கும் போது எங்க மாமா அந்த போட்டோ வேணா உங்களுக்கு அந்த இதுல போடுறோம். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, நம்ம வண்டியில வந்தோம், ஃபர்ஸ்ட் வண்டியில வந்தோம். நான் அப்பெல்லாம் சின்ன பசங்க வண்டியில வந்து இங்க இதே இடத்துல உட்காந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கோம். இதே இடத்துல உட்காந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து நாங்க வந்த பாலம் வந்துட்டு கட்டவே இல்லை. அங்க வந்த பாலம் வந்துட்டு கட்டவே இல்லை, உடஞ்சிருந்தது. அந்த பாலம் வந்துட்டு கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ சித்தப்பா சித்தி அப்புறம் இவங்க 2 பேரும் பிரதீப் திவ்யாவும் ஸ்கூட்டில வந்தாங்க. நான் அப்பா அம்மா பைக்ல வந்தோம். வந்துட்டு இங்க உட்காந்து சாப்பிட்டு போனோம். அப்ப வந்து மழை காலம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பூச்சி இருக்கும் ஞாபகம் இருக்கா, அது தொட்டா ரவுண்டா அது வந்து ஒரு கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும். கருப்பாம்பூச்சி மாதிரி இல்ல, அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், புழு மாதிரி இருக்கும். ஏதோ அது மேல செல்லு வந்து ஹார்டா இருக்கும். அது என்ன ஆகும்னா தொட்டேன்னா பால் மாதிரி பால் ஆயிரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா அது சரியாயிரும். ஆனா அதை வச்சு நம்ம அவ்வளோ நேரம் நாங்க விளையாண்டு இருந்தோம். அந்த பூச்சிங்க நிறைய இருந்துச்சு. ஆனா நாங்க போன டைம் வந்த போதும் அந்த பூச்சியை பார்க்கல, இந்த டைமும் அந்த பூச்சியை பார்க்கல, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இருக்கு பால் மாதிரி இப்போ யாரோ தொட்டிருக்காங்க, பால் மாதிரி இருக்கு. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி இங்க இருக்கும். இதே மாதிரிதான் இருக்கும், குண்டு குண்டா கிடக்கும். நாங்க என்னடா அது குண்டு குண்டா கிடக்குது, ஏதோ ஒரு மரத்துல வர இதுன்னு நினைச்சோம். ஆனா வந்து இது ஃபுல்லா பூச்சி. சோ அதனால இங்க வந்து இந்த பூச்சி வச்சு நாங்க நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த கோவில்ல நாங்க வந்ததுல இருந்து.
இது வந்து எங்க பெரியப்பாவும் எங்க பெரியம்மாவும் கண்டுபிடிச்ச கோவில் தான் இது. அவங்கதான் வந்து இந்த கோவிலை ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணி இந்த கோவில் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு இந்த கோவில் பத்தி தெரியாது. ஸோ இப்பெல்லாம் வந்து அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பிளேஸ் ஃபுல்லா நேச்சரா இருக்கு இல்லையா. நம்ம வீடியோ எப்பவுமே பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எப்பவுமே ஹிடன் ஸ்பாட்டு ரொம்ப அமைதியா இருக்கிற பிளேஸ்க்கு மட்டும்தான் போவோம். மற்றபடி இந்த கூட்டமா இருக்கிற அந்த கசகசன்னு இருக்கிற அந்த இடத்துக்கே நம்ம அவ்வளவா போகவே மாட்டோம். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நோ. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கோவில் அமைதியா இருக்கு. ஓகேவா, அதனாலதான் இந்த கோவிலுக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் இயற்கை காட்சியெல்லாம் அப்படி ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம அப்படியே கார்ல போய் அப்படியே ட்ரிப் ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஃபுல்லா அங்க பின்னாடி வரைக்கும் இதே மாதிரிதான் போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க உட்கார இடம் மாதிரி. ஸோ பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ கோவிலுக்கு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னும் இந்த வீடியோ முடியுது. அடுத்த பார்ட்ல இங்க நாங்க சாப்பிடுறது எல்லாம் நீங்க பாப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.